வணிக சிலிண்டர் தட்டுப்பாட்டால் மூடப்படும் உணவகங்கள், கடையில் பொருள் வாங்குவது போல் நடித்து மூதாட்டியிடம் செயின் பறிப்பு உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 தமிழ்நாடு பகுதியில் பார்க்கலாம். வணிக பயன்பாடு சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதால் கொடைக்கானல் உணவகங்களில் சுற்றுலா பயணிகளுக்கு உணவு வழங்குவதில் பாதிப்பு ஏற்படும் சூழல் உருவாகியுள்ளது. முன்னெல்லாம் ஒரு 20-25 மினிட் தான் கொடுக்க முடியுது. இதுவும் இந்த 2 நாள் தான் ஒரு இருக்கு. அதுக்கடுத்து விறகு அடிச்சு நம்ம ரெடி பண்ணி வெளியில சமைச்சு தான் கொடுக்கணும். சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள இரவு நேர உணவகங்களில் சிலிண்டர் கிடைக்காததால் கடை திறக்க முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளதாக சாலையோர வியாபாரிகள் கூறுகின்றனர். நாளையில இருந்து கடை போட முடியாது. இன்னைக்கோட முடிஞ்சு சிலிண்டர் எல்லாம் காலி ஆயிடுச்சு. நாளையில இருந்து மறுபடியும் எங்களுக்கு சிலிண்டர் கேஸ் இருந்தால் தான் நாங்கள் கடையே போட முடியும். திண்டுக்கல்லில் சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக இன்று முதல் உணவகங்களில் மதிய உணவு நிறுத்தம் செய்யப்பட்டுள்ளது. காலையில இட்லி பொங்கல் மட்டும்தான், மதியானம் வெரைட்டி ரைஸ், சாயங்காலம் வெரைட்டி ரைஸ், அவ்வளவுதாங்க. வேற எதுவும் இப்போதைக்கு எங்களால கொடுத்தோம்னா சிலிண்டர் ஒரு வாரம் நடத்த வேண்டிய கடை 2 நாள்லயே முடிஞ்சிடும். மத்திய மாநில அரசுகள் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஹோட்டல் உரிமையாளர்கள் கோரிக்கை வைத்தனர். எரிவாயு தட்டுப்பாட்டால் சென்னை எழும்பூரில் உள்ள எல்பிஜி எரிவாயு நிரப்பு மையத்தில் ஏராளமான ஆட்டோக்கள் வரிசை கட்டி நின்றன. ஆட்டோக்களுக்கு எரிவாயு நிரப்பு மையங்கள் சென்னையில் 10க்கும் மேற்பட்ட இடங்களில் செயல்பட்டு வருகின்றன. ஈரான், இஸ்ரேல் இடையிலான போரால் சென்னை போன்ற நகரங்களில் எரிவாயு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இதனால் பெரும்பாலான எரிவாயு நிரப்பு மையங்கள் மூடும் நிலை உருவாகியுள்ளது. சென்னையில் 1-2 எரிவாயு நிரப்பு மையம் செயல்பட்டாலும் அங்கும் ஏராளமான ஆட்டோக்கள் நீண்ட வரிசையில் காத்து கிடக்கின்றன. இதே நிலை நீடித்தால் தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என ஆட்டோ ஓட்டுநர்கள் தெரிவித்துள்ளனர். 10 ரூபாய் சம்பாதிக்கிறது எல்பிஜி நம்பி தான். பெட்ரோல் போட்டு நம்ம ஒன்றும் ஓட்டி முன்னுக்கு வர முடியாது. அதனால் நாங்கள் நம்பி இருக்குது இதுதான். தட்டுப்பாடாகிறதுனால ரொம்ப கஷ்டமா இருக்குது. இதேபோன்று சென்னை அம்பத்தூரில் இருசக்கர வாகனங்களுக்கு பெட்ரோல் நிரப்ப தூக்கத்தை கூட பொருட்படுத்தாமல் பொதுமக்கள் நீண்ட நேரம் காத்திருந்தனர். பெட்ரோல் தட்டுப்பாடு ஏற்பட வாய்ப்பிருப்பதாக பரவிய தகவலால் இரவோடு இரவாக பங்குகளில் குவிந்தனர். சமையல் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாட்டால் மக்களும் வணிக நிறுவனங்களும் பாதிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கோரிக்கை விடுத்துள்ளார். சமையல் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடு தொடர்பாக உயர் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார். தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் தலைமைச் செயலாளர் முருகானந்தம், மின்வாரிய தலைவர் ராதாகிருஷ்ணன், குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் அதுல் ஆனந்த், நிதித்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் உதயச்சந்திரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர், அமெரிக்கா ஈரான் போரினால் தமிழ்நாட்டிற்கு ஏற்படும் பாதிப்புகள் குறித்தும் இதுகுறித்து எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் விரிவாக ஆலோசித்ததாக குறிப்பிட்டுள்ளார். வளைகுடா நாடுகளில் வாழும் தமிழர்களின் பாதுகாப்பையும் அப்பகுதியில் சிக்கியுள்ள தமிழ்நாட்டு மீனவர்களின் நலனையும் உறுதி செய்திட தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதியுள்ளதாகவும் கூறியுள்ளார். இந்த போரால் ஏற்பட்டுள்ள எரிவாயு தட்டுப்பாட்டினால் பொதுமக்களும் வணிக நிறுவனங்களும் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழிற்சாலைகளும் எந்த விதத்திலும் பாதிக்கப்படாமல் இருப்பதை மத்திய அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். மேலும் வணிக எரிவாயு தட்டுப்பாட்டால் பாதிக்கப்பட்டுள்ள உணவகங்களுக்கு தேவையான அனைத்து மாற்று ஏற்பாடுகளும் செய்யப்பட வேண்டும் என்றும் தேவைப்படும் கூடுதல் மின்சாரத்தை வழங்கிட வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருப்பதாக முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். கடையில் பொருட்கள் வாங்குவது போல் நடித்து மூதாட்டியிடம் நகையை பறித்துக் கொண்டு மர்மநபர் ஓடிய பதற வைக்கும் காட்சியே இது. வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த கீழ்வடுங்குட்டையைச் சேர்ந்தவர் சுமதி. 63 வயதான இவர் தனது வீட்டின் முன்புறம் மளிகை கடை நடத்தி வருகிறார். இருசக்கர வாகனத்தில் இருந்த 2 மர்மநபர்களில் ஒருவர் கடைக்கு வந்து பொருட்களை வாங்கியுள்ளார். அதற்கு பணத்தை கொடுக்கும்போது அந்த நபர் சில்லறைகளை சிதறவிட்டுள்ளார். அந்த நாணயங்களை எடுப்பதற்காக சுமதி குனிந்த தருணத்தில் மின்னல் வேகத்தில் அவரது கழுத்திலிருந்து 5 சவரன் தங்கச்சங்கிலியை பறித்துக் கொண்டு மர்மநபர் தப்பி ஓடினார். பாதுகாப்புக்காக கடையின் முன்புறம் முழுவதுமாக இரும்பு வலை அமைக்கப்பட்டிருந்தது. பணம் பெறுவதற்காக வைக்கப்பட்டிருந்த சிறிய இடைவெளி வழியாகவே கையை உள்ளே விட்டு அந்த மர்மநபர் இந்த துணிகர பறிப்பில் ஈடுபட்டுள்ளார். தகவல் அறிந்து விரைந்து வந்த காட்பாடி காவல்துறையினர் சிசிடிவி காட்சிகளை வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.
செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே 14 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் முக்கிய குற்றவாளியாக காக்கா பாலாஜி என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார். தாம்பரம் பகுதியைச் சேர்ந்த 17 வயது சிறுவன் 16 மற்றும் 15 வயதுடைய இரு சிறுமிகளை அழைத்துக் கொண்டு மோட்டார் சைக்கிளில் சென்றுள்ளார். மதுராந்தகம் அருகே செல்லும்போது அவர்களை மதுபோதையில் இருந்த சிலர் பின்தொடர்ந்துள்ளனர். அப்போது சிறுவன் சென்ற பைக் நிலை தடுமாறி விழுந்த நிலையில் 16 வயது சிறுமியை மட்டும் ஏற்றிக்கொண்டு அவர் தப்பித்து சென்றதாக தெரிகிறது. இதனைத் தொடர்ந்து 14 வயது சிறுமியை அந்த கும்பல் பாலியல் வன்கொடுமை செய்துள்ளது. சிறுமி அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் முக்கிய குற்றவாளியான ஆவடி பகுதியைச் சேர்ந்த பாலாஜி என்கிற காக்கா பாலாஜியை கைது செய்தனர். தமிழ்நாட்டின் அரசியல் களத்தை பரபரப்பாக்கிய செய்திகளை டாப் 5 அரசியல் செய்திகள் பகுதியில் பார்க்கலாம். தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பெருகி வரும் செல்வாக்கை கண்டு திமுக பதற்றமடைந்துள்ளதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். இன்று திருச்சி வரும் பிரதமர் மோடி மாலை 6:30 மணி அளவில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கிறார். அப்பொழுது நீலகிரி மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் பாரத் பெட்ரோலிய நிறுவனம் 3680 கோடி ரூபாய் முதலீட்டில் அமைக்கும் நகர எரிவாயு விநியோக கட்டமைப்பு திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டுகிறார். பிரதான் மந்திரி கிராம சாலை யோஜனா திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டில் 370 கிலோமீட்டர் தொலைவிற்கு அமைக்கப்பட்டுள்ள 89 கிராமப்புற சாலைகளை தொடங்கி வைக்கும் பிரதமர் கங்கை கொண்ட சோழபுரம் அருகே அமையவுள்ள பசுமைவடி புறவழிச்சாலைக்கும் அடிக்கல் நாட்டுகிறார். பிரதமரின் வருகையை ஒட்டி பொதுக்கூட்டம் நடைபெறும் இடத்தில் பாதுகாப்பு ஒத்திகை நடத்தப்பட்டது. இந்நிலையில் தமது திருச்சி வருகை குறித்து எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர், தமிழ்நாடு முழுவதும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பெருகி வரும் செல்வாக்கை கண்டு திமுக தெளிவாக பதற்றமடைந்துள்ளதாகவும் திமுகவின் தவறான நிர்வாகத்தையும் நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகளையும் தமிழக மக்கள் நன்கு புரிந்து கொண்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். திண்டிவனத்தை அடுத்த தைலாபுரம் இல்லத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸை வி.கே. சசிகலா சந்தித்து பேசினார். சுமார் 1 மணி நேரம் இந்த சந்திப்பு நடைபெற்றது. ஜெயலலிதாவின் தோழியான சசிகலா கடந்த பிப்ரவரி 24ஆம் தேதி புதிதாக கட்சி ஒன்றை தொடங்கினார். அறிஞர் அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதா படங்களுடன் கருப்பு, வெள்ளை, சிவப்பு என 3 நிறங்களுடன் கொடியை அறிமுகம் செய்தார். எனினும் கட்சியின் பெயரை இன்னும் அறிவிக்கவில்லை. இந்த நிலையில் தைலாபுரத்தில் உள்ள இல்லத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸை சசிகலா சந்தித்து பேசினார். பாமக இரு பிரிவாக செயல்பட்டு வரும் சூழலில் வரும் தேர்தலில் எந்த கட்சியுடன் ராமதாஸ் கூட்டணி வைப்பார் என்ற கேள்வி எழுந்துள்ளது. இந்த நிலையில் சசிகலா நேரில் சந்தித்து பேசியிருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. வரும் சட்டப்பேரவைத் தேர்தலில் திமுக, அதிமுக மிகப்பெரிய கூட்டணியாக உள்ள நிலையில் இந்த இரு கட்சிகளும் இல்லாத கூட்டணி அமைப்பது குறித்து இருவரும் பேசியதாக தகவல் வெளியாகியுள்ளது. மாநிலங்களவை எம்பியாக தேர்வு செய்யப்பட்ட திமுகவைச் சேர்ந்த திருச்சி சிவா, கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் மற்றும் தேமுதிக பொருளாளர் எல்.கே. சுதீஷ் ஆகியோர் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். தமிழ்நாட்டில் காலியாக உள்ள 6 மாநிலங்களவை உறுப்பினர் பதவிகளுக்கான தேர்தலில் திமுகவின் திருச்சி சிவா, கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன், காங்கிரஸ் கட்சியின் கிறிஸ்டபர் திலக், தேமுதிகவின் எல்.கே. சுதீஷ், அதிமுகவின் தம்பிதுரை, பாமகவின் அன்புமணி ஆகிய 6 வேட்பாளர்களும் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டனர். வெற்றி சான்றிதழை பெற்றுக்கொண்ட திருச்சி சிவா, கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன், எல்.கே. சுதீஷ் ஆகியோர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த எல்.கே. சுதீஷ் மறைந்த விஜயகாந்தின் கனவு நிறைவேறியிருப்பதாக கூறினார். கேப்டனுடைய நீண்ட நாள் கனவு இன்று நிறைவேறியிருக்கிறது. 2026 தேமுதிகனுடைய வெற்றி பயணம் தொடர்கிறது. திமுகவுடனான தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தை இன்னும் 2 நாட்களில் தொடங்கும் என தெரிவித்தார். தாவேகாவை தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைக்க பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக வெளியான தகவலை வதந்தி என கூறி வந்த நயினார் நாகேந்திரன் அக்கேள்விக்கு பதிலளிக்க முடியாது என தற்போது கூறியது பேசுபொருளாகியுள்ளது. அது பற்றி ஏதோ ஒரு ரூமர் ஓடிக்கொண்டே இருக்கிறது. கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கலாம். இது ரூமர் நான் சொல்றேன். இது கட்சியில் நான் இப்போ கட்சியும் வரலாம், அவ்வளவுதான். இன்னும் கட்சி நிறைய பேர் இருக்காங்களே, நிறைய பேர் கூட்டணியில் சேர்றதுக்காக நிறைய கட்சிகள் வச்சிருக்காங்க. அதை பத்தி நாங்க எதுவுமே கருத்து சொல்ல முடியாது. அதை பத்தி நான் எதுவும் கருத்து சொல்ல முடியாது. அதேபோல கூட்டணி குறித்த கேள்விக்கு பதிலளித்த தாவேகா இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் யூகங்களுக்கு பதிலளிக்க முடியாது என கூறினார். நிறைய யூகங்கள் வந்துட்டு இருக்கு, கண்டிப்பாக அதுக்கு பதில் விரும்பவில்லை. இன்னொன்று என்னன்னா, ஏதாவது இந்த மாதிரியான ஒரு அறிவிப்பு வருதுன்னா எங்க கட்சியில கண்டிப்பாக அது அபிஷியல் அறிவிப்பாக இருக்கும். தாவேகாவுடன் கூட்டணி அமையுமா என்ற கேள்விக்கு பதிலளித்த மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் எடப்பாடி பழனிசாமியிடம்தான் இது பற்றி கேட்க வேண்டும் என கூறினார்.
You will have to ask that of the leader of the NDA in Tamil Nadu. Edappadi ji will know better about it. கூட்டணி தொடர்பாக விஜய் அடுத்து என்ன நிலைப்பாடு எடுக்கப் போகிறார் என்ற கேள்வி தமிழக அரசியல் வட்டாரத்தில் கவனம் பெற்றுள்ளது. பாமக எம்எல்ஏக்கள் தன்னை மாநிலங்களவை உறுப்பினராக தேர்வு செய்திருந்தால் கூடுதல் மகிழ்ச்சி அடைந்திருப்பேன் என அக்கட்சியின் தலைவர் அன்புமணி தெரிவித்துள்ளார். சென்னை பல்லாவரத்தில் பாமக சார்பாக மகளிர் சங்க மாநில பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் அன்புமணி, பசுமை தாயகம் தலைவர் சௌமியா அன்புமணி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பேசிய அன்புமணி, தங்களுக்கு பின்னால் வந்த கட்சிகளுக்கு கூட உரிய அங்கீகாரம் கிடைத்துள்ள நிலையில் பாமக பிற கட்சிகளை சார்ந்திருக்க வேண்டிய சூழல் இருப்பதாக வேதனை தெரிவித்தார். எனக்கு கூடுதலாக சந்தோஷம் நான் பட்டிருப்பேன். எப்படி தெரியுமா? நம்ம கட்சி ஒரு 34 எம்எல்ஏ வந்து என்ன தேர்வு செஞ்சிருந்தா இதை விட ஒரு சந்தோஷம் ஏதாவது இருக்குமா? 37 வயசு நம்ம கட்சி, இன்னைக்கு நம்ம கட்சிக்கு ஒரு அங்கீகாரம் கூட கிடையாது. நமக்கு பிறகு தொடங்கின கட்சிகள், ஒண்ணுமே இல்லாத தமிழ்நாடு எதுவும் செய்யாத கட்சிகள்லாம் இன்னைக்கு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. பாமக நிறுவனர் ராமதாஸை சுற்றி சில துரோகிகள் இருப்பதாகவும் விமர்சித்தார். விஜய்க்கு மீண்டும் சம்மன் அனுப்பிய சிபிஐ. அசாமில் 40 லட்சம் குடும்ப தலைவிகளின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்ட 9,000 ரூபாய் உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 இந்தியா பகுதியில் பார்க்கலாம். கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு தொடர்பாக வரும் 15ஆம் தேதி ஆஜராகுமாறு விஜய்க்கு சிபிஐ புதிய சம்மன் அனுப்பியுள்ளது. கரூரில் கடந்த ஆண்டு விஜய் மேற்கொண்ட பரப்புரை கூட்டத்தின் போது ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி குழந்தைகள், பெண்கள் என 41 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். இந்த வழக்கு தொடர்பாக கடந்த ஜனவரி மாதம் 12 மற்றும் 19ஆம் தேதிகளில் டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் தாவேகா தலைவர் விஜயிடம் விசாரணை நடந்தது. இந்நிலையில் டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் செவ்வாய்க்கிழமை மீண்டும் ஆஜராக வேண்டும் என்று விஜய்க்கு சிபிஐ சம்மன் அனுப்பியது. ஏற்கனவே திட்டமிட்ட பணிகள் இருப்பதால் விஜய் விலக்கு கோரிய நிலையில் வருகின்ற 15ஆம் தேதி மீண்டும் ஆஜராக புதிய சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. நாங்கள் வேறொரு தேதியும் சென்னைக்கும் மாற்றி கேட்டிருந்தோம். டெல்லிக்கு கொடுத்துருக்காங்க. ஏன்னா நாங்கள் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் கொடுத்துருக்காங்க. வேற தேதி அவங்க கொடுத்துருக்காங்க. இந்நிலையில் கரூர் துயர சம்பவம் தொடர்பாக சிபிஐ சம்மன் அனுப்பியது குறித்து முன்னுக்கு பின் முரணாக தகவல்கள் வெளியாவதாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார். மேலும் சிபிஐ அனுப்பிய சம்மனின் அடிப்படையில் வரும் மார்ச் 17ஆம் தேதி நேரில் ஆஜராகி அதிகாரிகளின் கேள்விகளுக்கு உரிய விளக்கங்களை அளிக்க உள்ளதாகவும் கூறியுள்ளார். அசாம் மாநில சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் வேளையில் அம்மாநிலத்தில் சுமார் 40 லட்சம் குடும்ப தலைவர்களுக்கு தலா 9,000 ரூபாய் நேரடியாக அவர்களின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டுள்ளது. அசாமில் 2020ஆம் ஆண்டு 18 லட்சம் குடும்ப தலைவர்களுக்கு மாதம் 830 ரூபாய் என தொடங்கப்பட்ட திட்டம் தற்போது 40 லட்சம் பயனாளிகளுக்கு மாதந்தோறும் 1,250 ரூபாய் என விரிவடைந்துள்ளது. இந்த நிலையில் ஜனவரி முதல் ஏப்ரல் வரையிலான 4 மாதங்களுக்கான மாதாந்திர உதவித்தொகை மொத்தமாக 5,000 ரூபாயும், ஏப்ரலில் கொண்டாடப்படும் அசாமிய புத்தாண்டு பண்டிகையை முன்னிட்டு 4,000 ரூபாய் பரிசுத் தொகையும் இணைத்து வழங்கப்பட்டுள்ளது. மொத்தம் 9,000 ரூபாய் ஒவ்வொரு பயனாளியின் கணக்கிலும் டெபாசிட் செய்யப்பட்டுள்ள நிலையில் இதற்காக ஒரே நாளில் 3,800 கோடி ரூபாயை அசாம் அரசு விடுவித்துள்ளது. இது அந்த மாநில வரலாற்றில் ஒரு சாதனையாக பார்க்கப்படுகிறது. கவுஹாத்தியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் ஹிமந்த பிஸ்வா சர்மா, தேர்தல் வரவுள்ளதால் 9,000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டதாக எழுந்த விமர்சனத்தை மறுத்துள்ளார். தகுதியுள்ள ஏழை பெண்களுக்கு வழங்கப்படும் கருணை அடிப்படையிலான உதவி என்றும் அவர் விவரித்துள்ளார். மேற்காசியாவில் நிலவும் போர் பதற்றத்தால் நாளை முதல் விமான கட்டணத்தை உயர்த்த உள்ளதாக ஏர் இந்தியா நிறுவனம் அறிவித்துள்ளது. இந்தியாவின் முன்னணி மற்றும் மலிவு விலை விமான சேவை நிறுவனங்களில் ஒன்றாக டாடா குழுமத்தின் ஏர் இந்தியா உள்ளது. மேற்காசியாவில் நிலவும் போர் பதற்றத்தால் விமான எரிபொருள் கட்டணம் அதிகரித்த நிலையில் அதனை ஈடு செய்யும் விதமாக உள்ளூர் மற்றும் சர்வதேச விமான பயண கட்டணத்தை ஏர் இந்தியா தற்போது உயர்த்தியுள்ளது. பல்வேறு வகைகளாக கட்டணங்கள் உயர்த்தப்பட்டிருக்கும் நிலையில் உள்ளூர் விமான டிக்கெட் விலை 400 ரூபாய் வரை அதிகரிக்கப்பட்டு நாளை முதல் அமலுக்கு வரவுள்ளது. அதேபோல மத்திய கிழக்கு நாடுகளுக்கு செல்லும் விமானங்களுக்கு 4,500 ரூபாய் வரை கூடுதல் கட்டணமாக விதிக்கப்பட்டுள்ளது. இந்த கூடுதல் கட்டணம் அவ்வப்போது ஆய்வு செய்யப்பட்டு நிலைமைக்கு ஏற்ப மாற்றம் செய்யப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வளைகுடா நாடுகளில் நிலவும் போர் பதற்றம் காரணமாக அபுதாபிக்கான விமான சேவைகளை நடப்பாண்டின் இறுதி வரை நிறுத்தி வைப்பதாக பிரிட்டிஷ் ஏர்வேஸ் அறிவித்துள்ளது. நாட்டின் பாதுகாப்பு பிரச்சனையை எழுப்பிய போது எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியின் மைக் 15-20 முறை அணைக்கப்பட்டதாக மக்களவையில் திமுக எம்பி TR பாலு குற்றம் சாட்டினார். மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா ஒருதலை பட்சமாக செயல்படுவதாக கூறி அவருக்கு எதிராக காங்கிரஸ் எம்பி முகமது ஜாவேத் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்தார்.
இதற்கு ஆதரவாக 50க்கும் மேற்பட்ட எம்பிக்கள் எழுந்து நின்றதைத் தொடர்ந்து விவாதத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டது. இந்த விவாதத்திற்காக மொத்தம் 10 மணி நேரம் ஒதுக்கப்பட்டது. இந்த தீர்மானத்தின் மீதான விவாதத்தில் பேசிய TR பாலு, நாட்டின் பாதுகாப்பு தொடர்பான முக்கிய விவகாரங்களை ராகுல் காந்தி எழுப்ப முயன்றபோது அதற்கு சபாநாயகர் அனுமதி மறுத்ததாக குற்றம் சாட்டினார். Ruling party as well as opposition are the two sides of the coin. Whatever the ruling party has got the rights and privileges, the same thing holds good to the opposition also. எதிர்க்கட்சிகளின் புகார்களுக்கு பதிலளித்து பேசிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, இவ்வளவு பொறுப்பற்ற ஒரு எதிர்க்கட்சியை பார்த்ததே இல்லை என்றார். பிரதமர் அமர்ந்திருக்கும் இடத்திற்கு ஓடோடி வந்து அவரை கட்டிப்பிடித்து சபையின் கண்ணியத்தை ராகுல் காந்தி குறைத்ததாகவும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு சாடினார். திருமலை திருப்பதி ஏழுமலையான் கோவில் லட்டு பிரசாதம் தயாரிப்பில் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக வெளியான தகவலுக்கு தேவஸ்தானம் மறுப்பு தெரிவித்துள்ளது. ஆந்திர மாநிலம் கடப்பா மாவட்டம் கொண்டாப்பூர் அருகே நெய் ஏற்றி வந்த டேங்கர் லாரி ஒன்று விபத்துக்குள்ளானது. திருப்பதி கோவிலுக்கு நெய் ஏற்றி சென்ற லாரி கவிழ்ந்து விட்டதால் லட்டு தயாரிக்க நெய் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாகவும் லட்டு தயாரிப்பு நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் பரவின. இந்த தகவலை முற்றிலுமாக மறுத்துள்ள திருப்பதி தேவஸ்தானம், லட்டு தயாரிப்பு எந்தவித இடையூறும் இன்றி வழக்கம் போல தொடர்ந்து நடைபெறுவதாக குறிப்பிட்டுள்ளது. தற்பொழுது சுமார் 7 லட்சம் லட்டுகள் இருப்பு வைக்கப்பட்டுள்ளதாகவும் தேவஸ்தானம் நெய் வாங்குவதற்கு ஒரே நிறுவனத்தை மட்டுமே நம்பியிருக்கவில்லை என்றும் விவரித்துள்ளது. 3 வெவ்வேறு நிறுவனங்களிடமிருந்து நெய் கொள்முதல் செய்யப்படுவதால் ஒரு நிறுவனத்தின் விநியோகத்தில் பாதிப்பு ஏற்பட்டாலும் மற்ற 2 நிறுவனங்கள் மூலம் தடையின்றி நெய் கிடைப்பது உறுதி செய்யப்படுவதாகவும் தேவஸ்தானம் கூறியுள்ளது. விபத்தில் சிக்கிய லாரி இந்தாப்பூர் டெய்ரி நிறுவனத்திற்கு சொந்தமானது என்பது உண்மைதான் என்றும், அதே சமயம் மற்ற நிறுவனங்களிடமிருந்து நெய் தொடர்ந்து வந்து கொண்டிருப்பதால் கையிருப்பில் எந்த குறையும் இல்லை என்றும் குறிப்பிட்டுள்ளது. பக்தர்களின் உணர்வுகளை புண்படுத்தும் வகையில் இத்தகைய தவறான பிரச்சாரங்களை செய்ய வேண்டாம் என்றும் தேவஸ்தானம் கேட்டுக் கொண்டுள்ளது.